இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையுமா? அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது, அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போதே இன்று முதலே வட மாவட்டங்களில் இந்த கடும் குளிருடன் லேசான மழைத்தூறல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இது அதிகனமழையாக வலுவடையுமா அல்லது அப்படியே வலுவிழந்த நிலையில் தமிழக கடற்கரையை அது கடக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் இந்த வானிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கின்றன. செல்வகுமார் ஐயா வணக்கம். இந்த நேற்றிலிருந்தே ஒரு கடுமையான குளிர் மற்றும் மேக கூட்டங்கள், அது தண்ணீர் சொரிவது போல, அங்கு தண்ணீர் எந்த நேரமும் கொட்டலாம், மழை கொட்டலாம் என்பது போல ஒரு கடுமையான ஒரு வானிலை, மழையை எதிர்பார்க்கும் ஒரு வானிலை நிலவரம் நீடிக்கிறது. இந்த அதிகன மழை பொழிவு என்பதற்கான வாய்ப்பு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது இலங்கைக்கு அருகிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது சுற்றுப்புற காற்றை ஈர்க்க முற்படும் பொழுது அதிகமான குளிர்காற்றை தான் அது ஈர்க்கிறது. அதாவது எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை, தென்னரைக்கோள் வெப்ப நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த எம்ஜிஓ அமைப்பு இல்லை. இருந்தாலும் கிழக்கு காற்று ஒரு ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போ இமயமலையிலிருந்து காற்று அப்படியே வட இந்திய நிலப்பகுதி வழியாக, கொல்கத்தா வழியாக, அப்படியே பார்த்தீங்கன்னா வங்க கடலோரம் வழியாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு வழியாக வந்து உள்ளே போகிறது. தமிழ்நாடு வழியே தெற்கு நோக்கி போகிறது. அதே போல கிழக்கு திசையிலிருந்து வர வேண்டிய காற்று, அதாவது பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா, அந்தமான் வழியாக வர வேண்டிய காற்றும் வருகிறது. ஆனால் அதை விட கூடுதல் காற்று சற்று வடக்கு புறமாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று. அந்த காற்று எங்க இருந்து வரும்னா, இது இமயமலைங்கிற ஒரு பகுதி, அது வட துருவத்திலிருந்து வருகிறது. வடகொரியா, தென்கொரியா, சீனா வழியாக வரக்கூடிய காற்று அது. அதுவும் குளிர்காற்று. இந்த குளிர்காற்றும் மழை தரும். இதற்கு சமமாக வெப்ப நீராவி கிடைக்க பெற்றால் மழையாக மாறும். ஆனா இப்பொழுதைக்கு மேகமாக மாறுவதற்கு ஏற்ற குளிர்காற்று இருக்கு. அதாவது அதிகமா மேகமூட்டத்தை உண்டு பண்ணும். அது மழையாக பெரிதா மாறாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கடல் வெப்பத்தை வைத்து, அதாவது தரை வந்து ஜில்லுன்னு இருக்கு, தரையில இப்போ 18, 19, 20 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஆனா கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு வெப்பம் கடலுக்குள்ள. ஏன்னா கடல் நீர் வெப்பமாக இருக்கு, 30 டிகிரி வெப்பநிலையில் இருக்கு. அதனால அந்த குளிர்காற்றுக்கு மழையாக மாறக்கூடிய சாதகம் கடல் இருக்கு, தரை இல்லை. அதனால கடலுக்குள்ளேயே மழை பெய்து கொண்டே இருக்கு. கடலை ஒட்டிய தரை பகுதியில கொஞ்சம் வேதாரண்யத்துல பெய்து, அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல லேசான மழையா இருக்கு. நாகப்பட்டினத்துல பெய்து, அதுல இருந்து உள்ள 10 கிலோமீட்டர்ல திருவாரூர்ல லேசான மழையா இருக்கு. சென்னைக்கு சரியா கூட எட்டல. புதுச்சேரியில பெய்து, அதற்கு தெற்கே தான் இப்போ கூட பெய்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் வரக்கூடிய சுற்று வட்டார காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை பகுதியிலிருந்தும் வடதுருவ காற்றையும் இருக்கிறது. கிழக்கு திசை காற்று மட்டும் வந்தாலே போதும், அதோட இணைந்து குளிர்காற்று வருகிறது. இந்த சதவிகிதம் குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாகி இருக்கு. அதனால போதிய மழை இல்லை. இருந்தாலும் வெயில் கிடைத்தால் மழை வரும். மேகம் சூழ்ந்தே காணப்படுறதுனால உள்ள வெயிலும் கிடைக்க வாய்ப்பில்ல. எங்கேயாவது லைட்டா ஒரு ஹீட் கிடைச்சதுன்னா அங்க ஆங்காங்கே மழைப்பொழிவை, லேசான மழைப்பொழிவை தஞ்சாவூர் இப்படி உள்ளே மட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மழை தான் இன்றைக்கு இருக்கு. இருந்தாலும் நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி எம்ஜிஓ எனப்படக்கூடிய அமைப்பு நாளைய மறுதினம் வரப்போகிறது. 20ஆம் தேதியிலிருந்து வரப்போகிற காரணத்தினாலே வரக்கூடிய அப்ப கனமழை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 20க்கு பிறகு கனமழை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்று நாளை 20க்கு பிறகு வேறொரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாளை தென்னரைக்கோள வெப்ப நீராவியை கொஞ்சம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அப்ப குமரிக்கடல் பகுதிகளுக்கு அந்த தாழ்வு பகுதி வந்துடும். மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. குமரிக்கடல் பகுதிக்கு அந்த தாழ்வு பகுதி வந்த உடனே தென்னரைக்கோள வெப்ப நீராவி எடுத்து தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, வட மாவட்டங்களுக்கு உண்டு. விட கூடுதல் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். செல்வகுமார் சார், இப்போ நேற்றும் இன்றையும் பொறுத்தவரை காலையிலிருந்து வெயிலே தலை காட்டவில்லை. ஒரே அந்த ஒரு மேகமூட்டமாகவும் மழை எந்த நேரமும் கனமழை பொழியலாம் என்பது போல, அந்த புயல் காலத்தில் இருப்பது போல தான் அந்த கேடிசிசி என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் இது போன்ற வானிலை தான் நிலவுகிறது. இன்று அது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் பொழுது அதிக கனமழை இருக்கக்கூடும்
என்பதால் இன்று ஒரு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வேற விடப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இந்த வட மாவட்டங்களில் இல்லை. அந்த கடலூரில் மட்டும் அதிகமாக ஒரு 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? இதனால் இந்த இப்போது உள்ள வானிலை இன்னும் நாளையும் நாளை மறுதினமும் தொடருமா? கண்டிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, சென்னைக்குள் நுழைவது இரட்டை குளிர்காற்று தான். அதாவது இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் மியான்மரில் இருந்து வரக்கூடிய வடதுருவ குளிர்காற்று தான் வந்து ஏறுது. கிழக்காற்று கடலூரில் ஏறுகிறது, அது கொஞ்சம் குளிர்விக்கிறது. கடலூரில் ஏறுகிறது, புதுச்சேரியில் ஏறுகிறது, மயிலாடுதுறையில் ஏறுகிறது கிழக்கு காற்று. அதுதான் வெப்ப நீராவி. அது பசிபிக் பெருங்கடல் இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து, புருனே வழியாக, தென்சீன கடல் வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக, மலேசியா வழியாக, அந்தமான் வந்து வரக்கூடியது, கடல் வழியா வரக்கூடியது. ஆனால் சென்னைக்கும் சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய நெல்லூர் மற்றும் அதன் பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நுழையக்கூடிய காற்று இமயமலை காற்று. மேகங்கள் அதிகமா இருக்கு, பெரிய மழை கொடுப்பதில்லை, மிரட்டல் மட்டுமே இருந்துட்டு இருக்கு. இந்த மிரட்டல் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இலங்கையில நல்ல மழை, தெற்கே போக போக மழை பொழிவோட அளவு கூடும். நாளை நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், கர்நாடக எல்லையோர வரைக்குமே மழை கிடைக்கும். ஆனால் வடக்கே இருப்பது வந்து ஒரு மிதமான மழையா தான் இருக்கும். தெற்கே போக போகத்தான் அது கனமழையாக இருக்கும். தென்கோடியில தான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஓகே, நாளை அப்போ நெல்லை மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது விலகும் சார்? நாளையே விலகிருமா? நாளை மறுதினம் வரை இது நீடிக்குமா சார்? இது இப்பொழுது இலங்கைக்கு அருகில தான் இருக்கு. இது நாளை வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதிக்கு வரும். நாளை 18ஆம் தேதி, 19ஆம் தேதி குமரி கடலில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். 20ஆம் தேதி அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதிக்கு போயிடும். 20ஆம் தேதி சரி, இது 20ஆம் தேதி அரபிக்கடலோட லட்சத்தீவுக்கு பகுதிக்கு போனதும் புதிய நிகழ்வு என்றாயிடும். 21ஆம் தேதி. சரி, அதுவும் இது வந்து லட்சத்தீவு பகுதிக்கு போனாலும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும், பெரிய மழை இருக்காது. இதே குளிர், இதே போல் ஒரு வானிலை. ஆனா இந்த அளவுக்கு மேகமூட்டம் இருக்காது. 20 நாளைக்கு கொஞ்சம் மேகமூட்டமும் இருக்கும், மழையும் இருக்கும். நாளை கொஞ்சம் வென்றைக்கு மிரட்டல் மட்டுமே இருக்கு. நாளை மிரட்டலோட சேர்த்து ஒரு மழையும் இருக்கும் நாளைக்கு. நாளை மறுநாள் மேகம் கொஞ்சம் குறையும், மழை ஆங்காங்கே இருக்கும். அடுத்த நாள் மிகவும் குறைந்து விடும். அடுத்த நிகழ்வு 21ஆம் தேதி என்றாயிடும். ஓகே, 21 இந்த 21ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மண்டலமாக வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போதே அந்த கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி 20ஆம் தேதி லட்சத்தீவு பகுதி நோக்கி நகர்கிறது. சரி, புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதற்கு 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த தாழ்வு பகுதிக்கு முன்பே இன்னொரு தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில இலங்கைக்கு அருகே உருவாக போகுது. 21ஆம் தேதி. அப்ப 3 காற்றழுத்த ஆயிட்டு சார். 22க்குள்ள 3 அப்படினா 3 22க்குள்ள 3 22 தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவை ஒட்டி. சரி, 19ஆம் தேதி தெற்கு மத்திய அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில 19ஆம் தேதி ஒன்று உருவாகிறது. சரி, அது இலங்கைக்கு அருகிலே வரும். அப்பொழுது 21ஆம் தேதி இலங்கைக்கு அருகே வரும் பொழுது மழைப்பொழிவு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடங்கிடும். 21ஆம் தேதியிலிருந்து சரி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லா கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இலங்கைக்கு அருகே இந்த 19ஆம் தேதி 21ஆம் தேதி இலங்கைக்கு அருகே வரக்கூடிய தாழ்வு பகுதி விலகி சென்று 22ஆம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியோடு போய் இணைந்து புயலாகி விலகி போய்விடும் என்ற கணிப்பாகத்தான் உலக மாதிரிகள்லாம் காட்டுது. ஆனால் 22ஆம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு அருகே வந்து 23, 24 தேதிகளில் தீவிரமடைந்து 25, 26, 27, 28 தேதிகள் எல்லாம் மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழை, தொடர் மழை பொழிவை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டின் கரையை அதாவது 9 வட அச்சரேகைக்கு வடக்கே 12 வட அச்சரேகைக்கு இடைப்பட்ட வட தமிழ்நாடு டெல்டா கரையை புயலாக இல்லாமல் ஒரு வெல் மார்க் லோ பிரஷராகவோ
அல்லது ஒரு டிப்ரெஷனாக தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே செல்வகுமார் சார், இந்த 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு 19ஆம் தேதி உருவாகக்கூடிய மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அந்த இரட்டை காற்றழுத்தங்கள் தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கடுமையான ஒரு கனமழை பொழிவை வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு தமிழகத்துக்கு கொடுக்கும்? நீங்கள் கூறியதை போல தமிழகத்தில் தான் அது கரையை கடக்கும் என்பது போல கூறினீர்கள். ஆனால் இது வட மாவட்டங்களுக்கு, சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கா எங்கு மழை பெய்யும்? கண்டிப்பாக அது இலங்கை அருகே இருக்கும் பொழுது 21ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். அப்ப 21ஆம் தேதி சும்மா ஒரு 4-5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கடலோரத்துக்கு கொடுக்கும், உள்ளேயும் கொடுக்கும். 22ஆம் தேதி 4-5 என்பது 6, 7, 8, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். 22ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று உள்ளே வந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் இருக்கும், கடலோரம் ஒரு 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை ரெண்டும் இணைந்து கொண்டு தீவிரமடைந்து கொண்டு வட இலங்கை வரும்பொழுது டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வச்சுக்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கு பாதிக்கும் மழை, இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை, அதற்கு அருகே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், அப்படியே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், அப்படியே அது இணையாக மிக மெல்ல நகர்ந்து 28ஆம் தேதி வரை வடகடலோரத்தை நோக்கி நகரும். 28 மேலதான் அது ஆந்திர பிரதேச, அதாவது வடகடலோரம் கடந்து ஆந்திர பிரதேச நிலப்பகுதிக்குள்ளர போகும். ஆக அது வரைக்கும் தமிழ்நாட்டுல படிப்படியா மழை அதிகரிக்கும். இதுல 24, 25, 26, 27 இந்த 4 நாள்ல ஒரு 3 நாள் இடைநில்லா மழை பொழிவாக நாட் ஆஃப் ரெயினா இருக்கும். 25, 26, 27 தமிழகத்தில் இடைநில்லா, அதாவது அடமழை பொழியும் சொல்றீங்க. 25, 26, 24, 25, 26, 24. அப்போ நவம்பர் மாதத்தின் இந்த கடைசி வாரம் வந்து கனமழை பொழிவுக்கான காலம் என்று எடுத்துக்கலாமா சார்? அதே நேரம் அதாவது கடலோரம் வந்து அதீத மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளே போக அது மிக கனமழையாக இருக்கும். இன்னும் உள்ளே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போனீங்கன்னா அங்க கனமழையாக இருக்கும். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்சம் கனமழை, கிழக்கே வர வர அது மிக கனமழை, கடலோரத்துல அதீத மழைப்பொழிவுக்கு காத்திருக்கு கடலோரம். ஓகே, இல்ல செல்வகுமார் சார், இன்னொன்று இந்த இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடையுமா அல்லது அது தாழ்வு பகுதியாகவே அது இலங்கையிலிருந்து இங்க தமிழகத்தை நோக்கி அது வருமா சார்? நீங்க சொன்ன அந்த 25, 26, 27, 22 உருவாகுது. அதாவது அதிகபட்சம் தான் மண்டலத்துக்கே வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. அதாவது வாய்ப்பு இல்ல. புயலாக மாறினால் அது விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்ல. சரி, ஆனால் இது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர் அல்லது லோ பிரஷர் ஏரியா, அதிகபட்சமா டிப்ரெஷன், அவ்வளவுதான். ஆனா புயலை விட டிப்ரெஷன்ல தான் சார் அதிகமான மழை பொழிவு இப்போதைக்கு அண்மை காலங்கள்ல இருக்குது. அது மாதிரி இது ஒரு கனமழை பொழிவா இருக்குமா? அதான் என்னோட கேள்வி. அதான் புயல் என்பது குறுகி போய் கண் சின்னதா போய் ஒரு குறிப்பிட்ட 2-3 மாவட்டத்துக்கு தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். புயல்னா காற்று பாதிப்பை கொடுக்கும். அது கூட செயலிழந்ததுன்னா நிறைய வீக்காய் பெருசா பரவி மழை பொழிவை கொடுக்கும். ஆனா இது அப்படி இல்ல. சரி, தமிழ்நாட்டுல ஒரு 500 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பரந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதனால ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும், அதையும் தாண்டி நெல்லூருக்கு தாண்டி ஒங்கோல் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடகாவின் பகுதிகளுக்கும், ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும், கேரளாவிற்கும் கொடுக்கும். இதுல குறிப்பா இதோட நிகழ்வு நெருங்கி போகக்கூடிய இடம் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வட உள்பகுதி. இந்த பகுதிக்கு தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். பொதுவா டிப்ரெஷன் தான் ஒரு சாதாரண ஒரு 75, 65, 70, 75க்குள்ள வேகம் கொண்ட புயல் தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வா தான் இது தெரியுது. ஓகே, இது புயல் இல்ல, ஆனா புயல் மாதிரின்னு சொல்றீங்க. இந்த கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றும் இருக்கும். ஆனால் அது புயல் பெறாது. இப்ப பாருங்க, ஒரு சாதாரண தாழ்வு பகுதி, அதுக்கே காத்து இருக்கு. இப்போ கொஞ்சம் காத்து இருக்கு. ஆமா, நல்ல காத்து நல்லா வீசுது சார். இங்கே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல நல்லா வீசுது. அதே போலதான் இது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தா காத்து கொஞ்சம் கூடி இருக்கும். இன்னும் டிஃபரெண்டா மாறுதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் காற்று இருக்கும், காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும், மெல்ல நகரும் என்பதனால நீடித்து நின்று மழைப்பொழிவை கொடுக்கும். 3 நாள் இடைநில்லா மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்டா வடகடலோரம். ஓகே செல்வகுமார் சார், இந்த வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியதில் இருந்தே ஒரு வார காலம் தான் இடைவெளியே இருந்திருக்கிறது. முதலில் ஒரு 2-3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர் மழை தொடங்கிய போதே, அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவோம் போதே தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடையும் போதும்
காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் 2-3 உருவாகின. அதே போல் இந்த நவம்பர் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் கூறுவது போல 3 காற்றழுத்த தாழ்வுகள் இப்பொழுது ஒன்று இருக்கிறது, இன்னும் 2 உருவாகும். அப்படி இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கடுமையான மழைப்பொழிவு இருக்கதா சொல்லிட்டீங்க. இது போன்ற மழைப்பொழிவு டிசம்பர் மாதத்தில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதிகமாக இருக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை தொடக்கத்திலிருந்தே தொடர்ச்சியாக இப்படி இருப்பதற்கான அந்த காரணம், வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன சார்? ஏற்கனவே 15 நாள் இடைவெளி கொடுத்து விட்டது. அதாவது மோன்கா புயல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணித்து இடைவெளி கொடுத்தது. இருந்தாலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. சராசரிக்கு அதிகமா இருந்த மழை சராசரிக்கு குறைந்து போனது. இப்போ இன்றைக்கு கூட சராசரிக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இப்ப இந்த மழையெல்லாம் பெய்துன்னா சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இவையெல்லாம் உருவாவதற்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இப்ப இன்றைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் பெய்யறதும் 23 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஒரு 3 சென்டிமீட்டர் தான் குறைவா இருக்கு. 28க்கு 24 நினைக்கிறேன். 6-9% குறைவா பெஞ்சிருக்கு இன்னைக்கு தேதியில. ஆகவே இது என்ன ஆகும்னா வரக்கூடிய நாட்கள்ல பிளஸ்ஸா மாறி நல்லா டாப்புக்கு போயிடும், சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இந்த மாதிரி நிகழ்வு உருவாவதற்கு காரணம் கடல் வெப்பமடைந்ததுதான் காரணம், கடல் நீரோட்டங்கள் வலுவடைந்ததுதான் காரணம். ஒட்டுமொத்தமா இப்போ நம்முடைய கடற்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா 30 டிகிரி. இப்ப கடலுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜில் தன்மை அங்க இருக்காது. கதன்னு ஒரே அனல் காற்றா புழுக்கமா வேர்வையை கொடுக்கும். இப்ப மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போறவங்களை கேட்டீங்கன்னா கடலுக்குள்ள கடல் தண்ணி தான் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. தரையை விட கடல் ரொம்ப வெப்பமானதாக இருக்கு. அதனாலதான் புயல் குறைந்த அழுத்த பகுதியெல்லாம் வெகு வெளிவாக மிக விரைவில் தீவிரமடையுது. இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டை தாண்டி வடக்க போறது கிடையாது, எல்லாம் இலங்கை ஒட்டித்தான் வரும். அடுத்தது டிசம்பர்லயும் முதல் வாரத்துல ஒரு நிகழ்வு இருக்கு, அதுவும் இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களோ அல்லது அதை ஒட்டி உள்ள தென் மாவட்டங்கள் வழியாகவோ பயணிக்க போகிறது. டிசம்பர்லயும் 3 நாள் இருக்கு, ஜனவரிலயும் இருக்கு இந்த வருஷம் நிகழ்வு. எல்லாம் கடல் சாதகமா அமைஞ்சிருச்சு. வெப்பமடைந்ததுதான் காரணம். கடல் குளிர்ச்சி இருக்கும் பொழுது கடலுக்குள் இவ்வளவு வெப்பநிலை இருப்பதற்கு அது என்ன காரணம் சார்? அது வழக்கமா அப்படிதான் இருக்குமா அல்லது இந்த முறை மட்டும் சற்று மாறுதலா இருக்குதா? என்ன கடந்த 2-3 நாட்களாவே இங்க வந்து கடுமையான குளிர் தான் இருக்க தவிர குளிர் மற்றும் வெயில் இல்லாத ஒரு சூழ்நிலை. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்களவே அப்படிதான் வட மாவட்டங்களில் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் அது போன்ற ஒரு வானிலை தான் வந்து நிலவுது. இந்த வெயில் இல்லாமல் வெறும் அந்த மேகமூட்டம் மட்டுமே இருக்கிறது. பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை, லேசான மழைப்பொழிவும் கடும் குளிரும் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? அதாவது கடலுக்குள்ள கடல் ஏன் வெப்பமா இருக்காங்க? ஏன்னா ஒரு சூரியனோட கதிர் படும் பொழுது பூமி விரைவில் வெப்பமடையும். சரி. ஆனா கடல் மெல்ல வெப்பமடையும். ஆனா பூமி உடனே குளிர்ந்துடும். ஆனா கடல் உடனே குளிராது. இருக்கிற வெப்பத்தை எல்லாம் உள்வாங்கி 30 டிகிரிக்கு உயர்த்தி உள்ள இருக்கிற நீரோட்டம் சமநிலைப்படுத்தும். கொல்கத்தா வரைக்கும் இந்த வெப்பத்தை பரப்பும், நிலநடுக்கோட்டு வரைக்கும் இந்த வெப்பத்தை பரப்பும், கடல் வரைக்கும், இப்படி அந்தமான் வரைக்கும் வெப்பத்தை பரப்பும். இதனால வெப்ப பெட்டக பாதுகாப்பு பெட்டகமா இருக்கு கடல். தரை அப்படி இல்லை, இரவானால் குளிர்ந்து போய்விடும். அதனாலதான் அதிகாலையில மழை பெய்யுது. கடல் நீர் ஆவியை வெளியிடும் பொழுது கடல்ல இருந்து கடல் நீராவி தரை தொடும் பொழுது தரை குளிர்ச்சியாக இருக்கும். அதிகாலை நேரத்துல நீராவி வந்து நீரா மாறிடுது, குளிர்ச்சி தன்மை சமமா இருக்கு. ஆனா இப்போ அதிக குளிர் அங்கிருந்து வரக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவதற்கு பதில் அதிகமான குளிர்ச்சி புகுந்து மேகமாகவே மாற்றி விடுகிறது, மழையா மாறுறது இல்ல. அதிக சதவீதமான கூடுதல் சதவீதத்துல குளிர் இருக்கு, குளிர் அலை இருக்கு. அதாவது வரக்கூடிய காற்றுல அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கு. அந்த காற்று இமயமலையிலிருந்து வருவதும் மியான்மர் பகுதியிலிருந்து, அதாவது வட துருவத்தில் சீனாவிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு திசை காற்றாக இருந்தால் அதே அளவுக்கு இந்த 2 பகுதியிலிருந்து அதிகமான குளிர் ஒரு பகுதியிலிருந்து தான் இப்ப வருது. ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நிறைய நீராவியை கொண்டு வந்து ஏற்ற போகுது. அதனாலதான் இந்த அதிக மழை. இந்த குளிர் எல்லாம் இதே அளவு குளிர் இருந்தாலும் இதற்கு கூடுதலாக நீராவி உள்ள வரப்போகுது. கடல் நீராவியை கொண்டு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீர் ஆவியை காற்று அள்ளி கொண்டு வந்து தரையேற்ற போகுது. அப்ப இந்த குளிர்காற்று இருந்தாலும் அது மழையாக மாறும், சரிசமமாக ஆக போகிறது. அதனால நிறைய மழை பொழிவு கொடுக்க போகுது. இப்ப தரையில நீராவியை விட குளிர்ந்த காற்று அதிகமா இருக்கிறதுனால மேகமாக மாறுகிறது, மழையாக மாறாமல் அப்படியே ஐஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ சென்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மறுதினத்திற்குள் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது இது சென்னை நோக்கி நகரவில்லை, அது இலங்கைக்கு தெற்குப்புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்கிறது.
அதை நோக்கிய காற்று இமயமலையிலிருந்து சென்னை வழியாக மதுரை வழியாக குமரிக்கு போகிறது. மியான்மரில் இருந்து சென்னையில் ஏறி மதுரை வழியாக குமரிக்கு போகிறது. அந்தமானிலிருந்து சென்னை வந்து மதுரை வந்து குமரிக்கு போகிறது. இலங்கைக்கு தெற்கு புறம் பயணிக்கிறது. இது தமிழ்நாட்டை நோக்கி நகரல, தமிழ்நாட்டை நோக்கி இல்ல, அரபிக்கடல். அடுத்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டை நோக்கி நகருது. 22ஆம் தேதி நிகழ்வு. அந்த 22 இரு நிகழ்வு இணைந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்வது, வட இலங்கை வருவது வந்து அடுத்த நிகழ்வு 22ஆம் தேதி வாக்கில உருவாகுது. சரி சரி. 21 இருந்து மழைப்பொழிவை தொடக்க போகிற அடுத்த நிகழ்வு மாத இறுதி வரை நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். டிசம்பர்லயும் இருக்கு அதே மாதிரி நிகழ்வு. 21 இருந்து டிசம்பர் வரை இந்த இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியினாலதான் அதிக கனமழை பொழிவு இருக்கு. இப்போ இருக்கிற அந்த கனமழை இதனால ஒண்ணு பெரிய அளவுல இல்ல. இரண்டு நிகழ்வு இப்ப இருக்க நிகழ்வால நாளை ஒரு நாள் கனமழை இருக்கு. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் இருக்கும். இன்றைய விட கூடுதல் மழை இருக்கும். வட மாவட்டங்களுக்கு உண்டு. இன்றைக்கு மிரட்டலோட போகுது. நாளைக்கு மிரட்டலும் இருக்கும், மழையும் இருக்கும், மிதமான மழை இருக்கும், சற்று கனமழை இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஆனா அந்த இரண்டாவது மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். இப்ப கடலோரம் மட்டும் கிடைக்குது, உள் மாவட்டங்களுக்கு கிடைக்கும். மேற்கு மாவட்டம், கர்நாடக எல்லை வரலாம் கிடைக்கும். அரபிக்கடல் போனோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அப்புறம் கேரளாவுக்கு கிடைக்கும். புதிய நிகழ்வு கடலோரம் என்ற. ஓகே. ஆனா பொதுவா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல புயல் என்பது டிசம்பர் மாதம் அந்த இறுதியில் தான், அந்த டிசம்பர் டு ஜனவரி இறுதியில் தான் வந்து வழக்கமாக ஒரு புயலோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ உருவாவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அதிகமான எண்ணிக்கையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஆகியவை புயலுக்கு மீறிய மழைப்பொழிவை கொடுப்பதும், அதைவிட வலுவாக ஒரே பகுதியில் அது நிலை நிற்பதும், அதனால் கனமழை பொழிவு இருப்பதும் அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம்? திடீர்னு போன முறை காயல்பட்டத்தில் 94 சென்டிமீட்டர் பெஞ்சது. அதே மாதிரி இந்த தடவையும் இந்த கடலூர் மாவட்டங்கள், அதை ஒட்டிய மாவட்டங்களில் 21 சென்டிமீட்டர்லேருந்து 35 சென்டிமீட்டர் வரை இந்த மழைப்பொழிவு வந்து இருந்தது. சென்னையிலும் சில இடங்களை பொறுத்தவரை ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரை கனமழை பொழிவு திடீரென பெய்கிறது. இது போன்ற மழைப்பொழிவு இந்த முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வந்து அதிகமான குளிர் நீராவியை தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிலநடுக்கோட்டு நீராவியை எடுக்க போகுது நாளைக்கு. ஆனா நிறைய கடந்த தென் மாவட்டத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 100 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்த அந்த நிகழ்வுக்கு நிறைய நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை கொண்டு வந்தது. அப்போ வந்து எம்ஜேஓ எனப்படும் மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் எனப்படக்கூடிய தென்னரை கோளத்துல புயல்கள் இருந்தது. அந்த புயல்கள் அங்க இருக்கக்கூடிய நீராவியை எடுத்து பம்ப் பண்ணியது இங்க, அதை எடுத்து கரையேற்றியது இங்கே. அந்த மாதிரி ஒரு செட்டிங் இப்போ இல்ல, இந்த நிகழ்வுக்கு இல்ல. ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய 22ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வின் பொழுது தென்னரைக்கோள நிகழ்வு வட அரைக்கோளத்திற்கு நம்முடைய நிகழ்விற்கு ஒரு லிங்க கொடுக்க போகுது. தென்னரைக்கோள நீராவியை இப்ப சூரியன் குத்துக்கதிர் தெற்க போயிருக்கு. தெற்கதான் வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த வெப்பத்தை, வெப்ப நீராவியை கடல் காற்று சுமந்து கொண்டு கடல் மேற்பரப்புல படும் பொழுது நீராவியை அள்ளி கொண்டு தரை ஏறும் பொழுது நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அதே போலதான் கடந்த ஆண்டு நிறைய மழை, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டத்தில் பெய்தது நிறைய மழை பொழிவை கொடுத்தது. 4-5 மணி நேரத்திலேயே ஒரு ஆண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறையில சாதாரண ஒரு காற்று சுழற்சி, மயிலாடுதுறையில அதிகபட்சமா ஒரு 25 கிலோமீட்டர் கூட தாண்டி உள்ள வரல. பெரும்பாலும் அந்த சிதம்பரத்தை ஒட்டிய, மயிலாடுதுறையை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்தது. அதே போலதான் வெப்ப நீராவி கரை ஏறும் பொழுது குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தினால் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் செட்டிங் செட் ஆகிறது தான். வெப்ப நீராவி நிறைய கிடைக்கணும், வெப்பமான கடற்பகுதியிலிருந்து காற்று வரணும். வடக்கே இருந்து காற்று எடுத்துச்சுன்னா குளிர்ச்சியான காற்று தான் இருக்கும். அதே குளிர்ச்சியான காற்றுக்கு சமமான வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து காற்று இருந்து ஏறினா, இந்த சொட்டுக்குள்ள வந்தா நிறைய மழை பொழிவை தரும். ஓகே, செல்வகுமார் சார், நிறைவா ஒரு கேள்வி. இந்த இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி, இந்த முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போதுள்ள வானிலை நிலவரமானது நாளை மறுதினத்திற்குள் அது வந்து வலுவிழந்து விடும் அல்லது வேறு திசையை நோக்கி அது பயணிக்கும், அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும்னு சொல்லிட்டீங்க. இந்த இரண்டாவது காற்றழுத்த இந்த தாழ்வு பகுதி, இரட்டை காற்றழுத்த தாழ்வு பகுதி இணைகிறது பாருங்க. அந்த இணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் அதிகபட்சமாக இப்போதைக்கு சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் இருக்கு. அந்த அது ரெட் அலர்ட் வர போகுமா? அந்த இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து வட மாவட்டங்களில் தான் அந்த ரெட் அலர்ட் இருக்குமா, அல்லது அந்த டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இது போன்ற அதிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் எந்த மாவட்டங்களுக்கு அதிகமாக இருக்கும் சார்? வரக்கூடிய
இரண்டாவது நிகழ்வு. ஆமா, வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து பேசுபொருளாகிவிடும் அந்த நிகழ்வு. ரெண்டும் இணையும் நிகழ்வு. அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக அறிவித்து 23லிருந்து 28ஆம் தேதி வரை, 23லிருந்து 25 நாட்களுக்கு பெரும்பாலும் வடகடலோரம் டெல்டாவிற்கு ரெட் அலர்ட் இருந்து கொண்டே இருக்கும். ரெட் அலர்ட் இருந்து கொண்டே இருக்கும். தென்கடலோரமும் இருந்து கொண்டே இருக்கும். உள் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் இருக்கும். உள் மாவட்டத்துக்கும், அதாவது இதை தாண்டி கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும், திருவண்ணாமலை கூட ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கூட ரெட் அலர்ட் கொடுக்கலாம். உள்ளே திருச்சி கூட ரெட் அலர்ட் கொடுக்கலாம். அது கடலோரமும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு பாதி கிழக்கு, அதாவது கல்வராயன் மலை மற்றும் திருச்சிக்கு கிழக்கே உள்ள மாவட்டங்கள், புதுக்கோட்டை, இதற்கெல்லாமே வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான நாட்கள் நிறைய. அப்போதான் நிறைய மழை பொழிவு கொடுக்க போது. அதுல 3 நாள் நான் ஸ்டாப் ரெயின் இருக்கிறது. அப்ப நிச்சயமா ரெட் அலர்ட் இருக்கும் அதுல நிச்சயமா. ஓகே.